மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அஜயோட அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி என்னமோ நம்ம பணக்காரன் அப்படின்னு நினச்சி தான் தன்னோட பொண்ணை கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சொத்துல சல்லி பைசா கூட நம்ம பேரில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பசுபதி தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே காவேரி ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா அஜய் அவங்க அப்பா வந்து நம்ம காவேரியை கூப்பிட்டு வேணும்னே கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பதிலுக்கு பதில் ஏதோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் பசுபதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு என்ன, பண்ணலன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரியும் பதிலுக்கு பதில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பசுபதியை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு கழுத்தை சுற்றின நாகப்பாம்பு மாதிரி எப்போ யாரை வேணுமாலும் கொத்துவார், நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறாங்களாம். ஸோ அதுக்காகத்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பி வராங்க. அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி சாயங்காலம் பொண்ணு பார்க்க போகிறோம், நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டு ஒன்று வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண விஷயத்தில் எதுவும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அஜய்க்கு ஒரு அண்ணனாக வந்து நிற்பேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பசுபதியாலேயோ இல்லை பசுபதி பொண்ணாலேயோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே நான் வரமாட்டேன். அந்த பிரச்சனைக்கு வந்து நான் தட்டி கேட்பேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியும் நல்லாவே. அதனால் அதை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணுக்கிறீங்க, அது உங்களோட பாடு. அதே டைமில் அந்த பசுபதியால் இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போடா போட்டு கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆளை தன்னோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆளை அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் பசுபதியை பற்றி விசாரிக்க வரையா சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்துக்குங்களேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.